ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சின்ன சீரகம் எடுத்துக்கோங்க, மஞ்சள் எடுத்துக்கோங்க, பூண்டு எடுத்துக்கோங்க, மிளகு எடுத்துக்கோங்க, பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிடுங்க. ஓகே, வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க, தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கோங்க, மிளகாயை கட் பண்ணி வச்சுக்கோங்க, கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, தென் நீங்கள் எண்ணெயை ஊற்றுங்க, தென் கடுகை போடுங்க, இந்த கருவேப்பிலையை போடுங்க, வெங்காயத்தை போடுங்க, தென் பச்சை மிளகா போடுங்க, தக்காளியை போடுங்க, நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மணத்தக்காளி கீரையும் அதில் போட்டு வதக்கிட்டு தென் நீங்கள் அரைச்சி வச்சுருக்கீங்களா சாந்து, சின்ன சீரகம், மிளகு, பூண்டு, பாதாம் பருப்பு, மஞ்சள், இதை எடுத்து அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கொதி வந்த பிற்பாடு தென் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா கொஞ்சம் இது போடுங்க, சால்ட்டு போடுங்க, கொஞ்சமாக புளி போட்டுக்குங்க. ஓகே, உங்களுக்கு தேவையான அளவு கல் உப்பே யூஸ் பண்ணுங்கள். கல் உப்பு தான் நல்ல மெடிசன். நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு தேவையான அளவு புளி போட்டுக்குங்க. ஸோ இதை எதுக்கு சாப்பிட போகிறோன்னா, நமக்கு வயிற்று புண்ணை உடனே ஆற்றும். அது இல்லாமல் கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. ஸோ இது உடம்புக்கு நல்ல சத்துள்ள உணவு. இதை நம்ம தினசரி கூட சாப்பிட்லாம். அந்த மாதிரி சூப் வச்சு ரொம்ப நல்லது.